பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிபெஞ்சர். த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிபெஞ்சர் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். இட் இஸ் இஸ்யூடு பை த கம்பெனி இன் த ஃபார்ம் ஆஃப் சர்டிஃபிகேட் அண்டர் த காமன் சீல் அப்படிங்கிறாங்க. டிபெஞ்சர் ஹோல்டர் ஆர் த கிரெடிட்டார் ஆஃப் த கம்பெனி. இதில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நிறுவனத்தின் பொது முத்திரையுடன் வழங்கப்படும் சான்றிதழ் ஆகும். சரியா? ஷேர் சர்டிஃபிகேட் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, சாரி டிபெஞ்சர் என்ன பண்ணுறாங்க, கம்பெனியோட சீலோடு என்ன பண்ணுறாங்க, அதை இஷ்யூ பண்ணுறாங்க. சரியா? டிபெஞ்சரோட சர்டிஃபிகேட்டை அதோட கம்பெனியோட காமன் சீலோட வச்சு என்ன பண்ணுறாங்க, இஷ்யூ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நகரம் சொத்துங்கிறாங்க. டிபெஞ்சர் ஹோல்டர் ஆர் த கிரெடிட்டர் ஆஃப் த கம்பெனி. சரியா? கடன் பத்திரதாரர்கள் நிறுவனத்தின் கடன்தாரர்கள் ஆவார். சரியா? டிபெஞ்சர் ஹோல்டர் அந்த கம்பெனியோட கிரெடிட்டார், கடன் பத்திரதாரர்கள். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு, டிபெஞ்சர் கேரி ஏ ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. எதுக்குன்னு சொல்லி என்ன இருக்குது, வட்டி இருக்குது. கடன் பத்திரம் எப்போதும் ஒரு நிலையான விலையிலும் வட்டியிலும் உள்ளது. இதுக்குன்னு சொல்லி என்ன இருக்குது, தனியாக ஒரு வட்டி விகிதம் இருக்குது. கடன் பத்திரங்களுக்கு டிபெஞ்சருக்குன்னு சொல்லி என்ன இருக்குது, தனியாக ஒரு கடன் பத்திரம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, டிபெஞ்சர் இஸ் ரெடீம்டு ஆஃப்டர் ஏ ஃபிக்ஸட் பீரியட் ஆஃப் டைம். கடன் பத்திரத்தின் நிலையான காலம் முடிந்த பிறகு முடிவுக்கு வரும். சரியா? டிபெஞ்சரோட ஒரு ஃபிக்ஸட் பீரியட் முடிஞ்சப்புறம் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அது ஒரு முடிவுக்கு வந்துருங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு, டிபெஞ்சர் மேபி எய்தர் செக்யூர்டு ஆர் அன்செக்யூர்டு. டிபெஞ்சரு கடனீதி பத்திரம் என்பது பிணையமாகவோ அல்லது பிணையமற்றதாகவோ இருக்கலாம். சரியா? டிபெஞ்சர் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இருக்கலாம், நம்மளுக்கு இருக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அது செக்யூர்டு அன்செக்யூர்டாக இருக்கலாம். பிணையமாக இருக்கலாம், இல்லாட்டி பிணையம் இல்லாமல் இருக்கலாங்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் பேயபிள் அண்ட் டிபெஞ்சர் இஸ் ஏ சார்ஜ்டு அகேன்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் ஏ டேக்ஸ் டிடக்டபிள் எக்ஸ்பெண்டிச்சர். கடன் பத்திரங்கள் மீதான வட்டி செலுத்துதல் என்பது வருமான வரியிலிருந்து லாபத்தில் கழித்து கொள்ளப்படும். சரியா? டிபெஞ்சர்லேருந்து கடன் பத்திரங்கள் மீதான வட்டினாக்கா, டிபெஞ்சர் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணிக்குவாங்க, எதுலேருந்து கழிச்சுக்குவாங்க, வருமான வரி இன்கம் டேக்ஸ்லேருந்து என்ன பண்ணிக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கழிச்சு கடைசி என்ன பண்ணுவாங்க, அது ஒரு ப்ராஃபிட் என்னங்கிறத என்ன பண்ணுவாங்க, அதை காட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. டிபெஞ்சர் ஹோல்டர் டூ நாட் என்ஜாய் எனி ஓட்டிங் ரைட்ஸு. சரியா? கடன் பத்திரதாரர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை இல்லை. சரி, அவங்களுக்கு அதை ஓட் போடுறதுக்கு உண்டான ரைட்ஸ் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர் இஸ் ஏ பேயபிள் ஈவன் இஃப் த இஸ் ஏ லாஸ். சரியா? கடன் பத்திரம் மீதான வட்டி செலுத்தல் என்பது ஒரு சட்டமாக கருதப்படும். அது என்னன்னு சொல்லி பார்க்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு லீகலாக என்ன பண்ணுறாங்க, அதை பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னட்டு, கைண்ட்ஸ் ஆஃப் டிபெஞ்சர். சரியா? கடன் பத்திரங்கள் வகைகள். கடன் பத்திரங்கள் வெளியிடும் முறை அவற்றின் வெளியீட்டு நிபந்தனைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் பல விதங்களாக பிரிக்கலாம். டிபெஞ்சர்ஸ் ஆர் ஜென்ரலி கிளாசிஃபைடு இன்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் கன்வெர்ட்டபிலிட்டி ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்டு, செக்யூரிட்டி ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்டு. சரியா? அதே மாதிரி கடன் பத்திரங்கள் வெளியிடும் முறை அவற்றின் வெளியீட்டு நிபந்தனைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் பலவிதங்களாக பிரிக்கலாம்ங்கிறாங்க. மாற்றுதல் அடிப்படை, இன்னொன்று அந்த செக்யூர்டாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு, ரிடம்ஷன் எபிலிட்டி, மீட்பு அடிப்படை. ரிடம்ஷன்னா மீட்பு. சரியா? அதோட பேஸில் எபிலிட்டி, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, பதிவு செய்தல் அடிப்படை அப்படிங்கிறாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, on the basis of convertibility, debenture may be classified into following category. Non-convertible debenture, NCD. சரியா? NCDனா not convertible debenture. சரியா? மாற்றுதல் அடிப்படையில் கடன் பத்திரங்களை 4 வகைகளாக பிரிக்கலாம். அவை மாற்ற இயலாத கடன் பத்திரங்கள். மாற்ற இயலாத கடன் பத்திரங்கள் அவற்றின் கடன் இயல்பை தக்க வைத்துக் கொள்கின்றனர். சரியா? புரிஞ்சுதா? நாட் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர் என்ன பண்ணுதுனாக்கா, தன்னோட ஃபீச்சர்ஸ் என்ன பண்ணிக்குது, அதே மாதிரியே என்ன பண்ணிக்குது, ஃபாலோ பண்ணிக்குது. கரெக்டாக அதே மாதிரியே யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதேமாதிரி மற்றும் சாதாரண பங்குகளாக மாற்றப்பட முடியாது. அது அதை என்னவா கன்வெர்ட் பண்ண முடியாது, ஈக்விட்டி ஷேர்ஸ் அதை கன்வெர்ட் பண்ண முடியாது. அது பிசிடினா பார்ட்லி கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர். பிசிடின்னு என்னென்னா பார்ட்லி கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர். A part of this instrument
instrument are converted into equity shares in the future of notice of the issuer. The issuer decides the ratio of conversion. This is normally decided at the time of subscription அப்படிங்கிறாங்க. சரியா? பகுதி மாற்றத்தக்க கடன் பத்திரங்களின் நிலையில் அவைகளின் ஒரு பகுதி வெளியிடப்படுபவர் அறிவிக்கும் சமயம் எதிர்காலத்தில் சாதாரண பங்குகளாக மாற்றப்படுகிறது. சரியா? பார்ட் ஆஃப் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் அது வந்து என்ன பண்ணாங்க, ஒரு பகுதியை வந்து என்ன பண்ணாங்க அவங்களுக்கு வெளியிடும்போது பத்திர நிலையில் அவைகளின் ஒரு பகுதி வெளியிடுபவர் அறிவிக்கும். ஒரு பகுதி வந்து யார் வந்து வெளியிடுறாங்களோ அவங்க வந்து எப்படி வந்து அறிவிக்கிறாங்களோ, எப்படி வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்யூச்சரில் அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஈக்விட்டி நார்மலாக ஈக்விட்டி ஷேரை என்ன கன்வெர்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி வெளியீட்டார் மாற்று வீதத்தை முடிவு செய்கிறார். சரி, அதனுடைய ரேட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா யார் வந்து அதை வந்து டிசைட் வந்து பண்ணுறாங்க, ரேஷியோ வந்து யார் வந்து டிசைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த யார் டிபெஞ்சர் ஹோல்டர் தான் என்ன பண்ணாங்க, யார் வந்து கொடுக்குறாங்களோ அவங்க. அதேமாதிரி இயல்பாக பங்கெடுப்பின் சமயம் என்னாகும், முடிவு செய்யப்படுகிறது. சரி, அதேமாதிரி எப்போ வந்து அதை வந்து டிசிஷன் வந்து எடுக்கணும், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணிக்குவாங்க, அதை வந்து எடுத்துக்குவாங்கங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லி கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர். சரி, ஃபுல்லி கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர். There are fully convertible into equity share at the issuer notice. The ratio of conversion is decided by the issuer. Upon conversion, the investor enjoy the same status as ordinary shareholder of the company. சரியா? இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு முற்றிலும் மாற்றத்தக்க கடன் பத்திரங்கள். சரியா? முற்றிலும் மாற்றத்தக்க கடன் பத்திரங்கள் வெளியீட்டாளர்கள் அறிவிக்கும் சமயம் முற்றிலுமாக சாதாரண பங்குகளாக மாற்றப்படுகிறது. சரி, அதேமாதிரி இஷ்யூர் வந்து சொல்கிற சுச்சுவேஷன் வரைக்கும் அறிவிக்கும் சமயம் முற்றிலுமாக சொல்கிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை ஃபுல்லி என்ன பண்ணிடுறாங்க, கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சராக மாற்றிடுறாங்க, சாதாரண பங்குல மாற்றப்படுகிறது. ஈக்விட்டி ஷேரை என்ன பண்ணிடுறாங்க, அதை வந்து மாற்றிடுறாங்க. மாற்று விதமாக வெளியீட்டாளரால் முடிவு செய்யப்படுகிறது. சரியா? அதை வந்து வேறு விதமாக என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து கன்வர்ஷன் வந்து பண்ணிக்கிறாங்க ஈஸியர். சரியா? அதேமாதிரி வெளியீட்டாளர் முடிவு செய்யப்படுகிறது. மாற்றப்பட்ட பிறகு முதலீட்டாளர்கள் நிறுவனத்தின் சாதாரண பங்குதாரர்களைப் போலவே அந்த அந்தஸ்தினை அனுபவிப்பர். அதை வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிட்டா ஆர்டினரி ஷேர் ஹோல்டர் அவங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ் வந்திருக்கோ, ஷேர் ஹோல்டருக்கு என்ன வந்து ஸ்டேட்டஸ் வந்திருக்கோ அதே சேம் ஸ்டேட்டஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து யூஸ் வந்து பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு ஆப்ஷனலி கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர். த இன்வெஸ்டர் ஹேஸ் த ஆப்ஷன் டு எய்தர் கன்வெர்ட் திஸ் டிபெஞ்சர் இன்டு ஷேர்ஸ் அட் ஏ பிரைஸ் decided by the issuer agreed upon at the time of issue அப்படிங்கிறாங்க. தேர்வின்படி மாற்றத்தக்க கடன் பத்திரங்களின் நிலையில் இப்பங்கு வெளியீட்டாளர் முடிவு செய்யும் நிலையிலோ அல்லது வெளியீட்டின் சமயம் உடன்பட்ட நிலையிலோ மாற்றி பெற தேர்வு உள்ளது. தேர்வின்படினாக்கா இதை வந்து எப்படி வந்து செலக்ட் வந்து பண்ணுறாங்களோ, கன்வெர்ட் வந்து பண்ணணும் எப்படி வந்து ஆப்ஷன்ஸ். சரியா? ஆப்ஷன் பண்ண பிரகாரம் இஷ்யூவர் வந்து எப்படி வந்து நினைக்கிறாரோ ஒன்று என்ன பண்ணலாம், இஷ்யூ வந்து பண்ணலாம். சரியா? என்ன ரேட்டில் வந்து இஷ்யூ வந்து பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா வெளியீட்டின் சமயம் உடன்பட்ட விலையிலோ, இப்போ நம்ம என்ன ரேட்டில் வந்து இஷ்யூ பண்ணலாம்னு சொல்லி யார் வந்து டிசைட் பண்ணணும்னு இஷ்யூவர் வந்து டிசைட் பண்ணணும். அப்படி இல்லைனா அதை வந்து இஷ்யூ பண்ணும்போது அந்த சுச்சுவேஷனில் யார் வந்து எவ்வளோ வந்து கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து அதை வந்து இஷ்யூ வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் இப்போ என்னென்னு சொல்லி பார்த்தோம். இதில் அந்த பேசிஸ் ஆஃப் கன்வெர்ட்டபிலிட்டி டிபெஞ்சர் மேபி கிளாசிஃபைடு இன்ட்டு ஃபாலோவிங் கேட்டகரி என்சிடி, பிசிடி, எஃப்சிடி, அதேமாதிரி ஓசிடி. சரியா? அதேமாதிரி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஓசிடி. சரியா? அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு அந்த பேசிஸ் ஆஃப் செக்யூரிட்டி டிபெஞ்சர். சரியா? அந்த பேசிஸ் ஆஃப் என்னது செக்யூரிட்டி டிபெஞ்சர். அதில் என்ன கொடுத்துருக்காங்க, செக்யூரிட்டி டிபெஞ்சர், அன்செக்யூரிட்டி டிபெஞ்சர்னு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா செக்யூரிட்டி அன்செக்யூரிட்டி டிபெஞ்சரில் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா